மார்கழி மாதம் மட்டுமே காணக்கூடிய பிரிங்கி முனிவரால் உருவாக்கப்பட்ட மரகத லிங்கம். இந்த மரகத லிங்கம் மார்கழி மாதம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். மற்ற நாட்கள்ல இதை தரிசனம் பண்ண முடியாது. அந்த அற்புதமான திருக்கோவில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவில், திருச்செங்கோடு. இங்க ஏன் பிரிங்கு முனிவர் இந்த மரகத லிங்கத்தை உருவாக்குனாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? பிரிங்கி முனிவர் தினமும் கைலாயம் போய் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுட்டு சக்தியை வழிபடாம வந்துருவாரு. அதனால கோபம் கொண்ட சக்தி தேவி பிரிங்கி முனிவரோட சக்தியெல்லாம் இழந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாங்க. சிவனுக்குள்ளதான் சக்தியும் அடக்கம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக பார்வதி தேவி இந்த மலையில வந்து கடும் தவம் இருக்கிறாங்க. அவங்களோட தவத்தை மெச்சின சிவபெருமான் தன்னோட இடப்பாகத்துல இடம் கொடுத்தாரு அப்படின்னும், அதனால தான் இங்க இருக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாதீஸ்வரராக இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி தேவி தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவில் வந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னும், அந்த லிங்கத்துக்குள்ளேயே பார்வதி தேவியும் கலந்துட்டாங்க அப்படின்னும் புராண கதை சொல்லுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிங்கி முனிவர் இந்த மலைக்கு வந்து சிவனும் சக்தியும் ஒரு சேர இருந்த இந்த மரகத லிங்கத்தை வழிபட்டு பார்வதி தேவி தனக்கு கொடுத்த இந்த சாபத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல மூலவர் அர்த்தநாதீஸ்வரர், தாயார் சிவனுடைய பாகத்தில் அங்கமாக இருப்பதால் பாகம்பிரியாள் அப்படின்ற பெயராலையும் இருந்து மக்களை அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான புராண கதை நடந்த திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை மீது இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த மரகத லிங்கம் மார்கழி மாதம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். காலையில 3:30க்கு அபிஷேகம் பண்ணி மக்களோட தரிசனத்திற்காக 7 மணி வரையும் இந்த லிங்கம் இருக்கும் அப்படின்னும், மற்ற நாட்கள்ல இந்த லிங்கமானது பேழைக்குள் எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மற்ற மாதங்கள்ல மூலவருக்கு முன்னாடி வேற சிவலிங்கம் வச்சுதான் வந்து வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரகத லிங்கத்தை மார்கழி மாதம் மட்டுமே, அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி மட்டுமே நம்மளால பார்க்க முடியும். அந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு இதை மிஸ் பண்ணாம பாருங்க. சிவபெருமானோட அனுகிரகத்தையும் சக்தி தேவியோட ஆசீர்வாதத்தையும் பெறுங்க. ஓம் அர்த்தநாதீஸ்வரரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.